அண்மை செய்தி. இன்று முதல் 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்கிற அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. இன்று முதல் 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறது. இன்று முதல் 4 நாட்களுக்கு செல்லக்கூடாது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைகிறார். வீரகுமார், வானிலை ஆய்வு மையத்தோட அறிவிப்பில் மேலும் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை சொல்லலாம். வணக்கம் பிரகாஷ். தென் இலங்கை கடற்கரையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக நிலவு வருகிறது. இதனை அடுத்து இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை மற்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதையொட்டி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று காலை முதல் மிதமான மழையானது பெய்து வந்தது. அது மட்டுமல்லாமல் தென் தமிழக பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் காலை முதல் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இன்று காலை முதல் அந்த தென் தமிழக பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. இதையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள குமரி கடல் பகுதிகளில் வீசக்கூடிய காற்றின் வேகமானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடிய நிலவரமானது ஏற்பட்டுள்ள காரணத்தினால் 16, 17, 18, 19 ஆகிய 4 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதையொட்டி இன்று நாளை மறுநாள் ஆகிய தேதிகளில் தென் தமிழகத்தில் பரவலாக மழையானது இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருந்தது. அதையொட்டி அதிகபட்ச வெப்பநிலையாக 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பிரகாஷ், பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்றிலிருந்து 4 நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி வீரகுமார்.